வணக்கம் நண்பர்களே. சென்ற அத்தியாயத்தில் விநாயகப் பெருமானின் திருமணம் எவ்வாறு நடந்தது என்பதனை அறிந்தோம். இந்த அத்தியாயத்தில் மது கைடபர் வதத்தை பற்றி அறிவோம். ஒரு சமயம் யோக நாராயணன் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருந்தார். அப்பொழுது அவரின் காதுகளில் இருந்து மது கைடபர் என்ற 2 அசுரர்கள் தோன்றினர். அவர்கள் கண்ணில் படும் தேவர்களையும் ரிஷிகளையும் வம்புக்கு இழுத்து கொன்று குவித்து ஆரவாரம் செய்தனர். இதனால் தேவர்களும் ரிஷிகளும் நடுநடுங்கினர். பிரம்மதேவனே தன்னுடைய உருவத்தை அசுரர்களுக்கு தெரியாமல் மறைத்து கொண்டு விநாயகரை வழிபட்ட வண்ணம் இருந்தார். இதனால் என்ன செய்வதென்றே தெரியாமல் தவித்து கொண்டிருந்த தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி வைகுண்டம் சென்று பார்கடல் வாசனை தரிசித்து மது கைடபரை வதம் செய்து தேவலோகத்தில் அமைதியையும் மகிழ்ச்சியும் நீங்கள் தான் நிலைநாட்ட வேண்டுமென்று வேண்டினர். விஷ்ணு உடனே மது கைடவர்களுடன் போரிட ஆரம்பித்தார். ஆனால் மது கைடவர்கள் மாயாஜால வேட்டைக்கு முன்பு விஷ்ணுவின் தந்திரங்கள் எதுவும் எடுபடவில்லை. நீண்ட காலம் போர் நடந்து கொண்டே இருந்தது. உடனே விஷ்ணு கைலாயம் சென்று நடந்தவற்றை எல்லாம் சிவனிடம் தெரிவித்து, என்னால் ஏன் வெற்றி பெற முடியவில்லை என்று கேட்டார். சிவன் பொன்முறுவல் பூத்துவிட்டு, நாராயணா, மது கைடவர்களுடன் யுத்த ஆரம்பிக்கும் முன்னால் விக்னங்களை போக்கும் விநாயகப் பெருமானை வழிபட நீ மறந்துவிட்டாய். அவன் அருள் இல்லாத காரணத்தினால்தான் உனக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்று கூறிவிட்டு விநாயகப் பெருமானின் சடாசர மந்திரத்தை விஷ்ணுவுக்கு உபதேசித்தார். மகாவிஷ்ணு அந்த சடாசர மந்திரத்தை 100 வருடங்கள் உச்சரித்தார். முடிவில் விநாயகப் பெருமான் விஷ்ணுவின் முன்பு தோன்றி, நீங்கள் சடாசர மந்திரத்தை உச்சரித்ததற்கான காரணத்தை நான் அறிவேன். இனி நீங்கள் யுத்தத்திற்கு செல்லும் பொழுது எனது சடாசர மந்திரத்தை சொல்லி தொடங்குங்கள், வெற்றி நமதே என்று சொல்லி மறைந்தார். விஷ்ணு பெருமான் மீண்டும் அசுரர்களுடன் போரிட ஆரம்பித்தார். இம்முறை புதிய வலிமை கொண்டு அசுரர்களை தாக்க ஆரம்பித்தார். அவர்கள் மீது சார்கம் என்ற வில்லை எடுத்து சாரமாறையாக அவர்கள் மீது சரங்களை விடுத்தார். ஆனால் அசுரர்கள் இருவரும் அவற்றை அலட்சியமாக விலக்கி சமாளித்தனர். உடனே மகாவிஷ்ணு விநாயகரின் சடாச்சர மந்திரத்தை உச்சரித்து அவரை வணங்கி தனது சக்ராயுத்தத்தை அவர்கள் மீது ஏவினார். அந்த தெய்வீக சக்கரமானது மது கைடபர் இருவரையும் அழித்தது. இதனை அறிந்த தேவர்களும் ரிஷிகளும் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்து மலர்களை தூவி விஷ்ணுவின் வெற்றியை கொண்டாடினார்கள். பிரம்மதேவனும் தன்னுடைய மறைவிடத்தில் இருந்து வெளிப்பட்டு மகாவிஷ்ணு வெற்றியை பாராட்டினார். நன்றி நண்பர்களே. அடுத்த அத்தியாயத்தில் கவலையை மாற்றிய விநாயகரை பற்றி அறிவோம்.